அக்கா கலாக்கா, என்னக்கா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க? வெளியே போறீங்களா? ஆமாம்மா சாந்தி, அதான் ஒரு வாரம் ஊரடங்கு போட்டிருக்காங்களே, அதான் காய்கறி பழங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்தா எனக்கு பிள்ளைங்களுக்கு சௌரியமா இருக்கும் ஒரு வாரத்துக்கு. இந்த பக்கத்திலே கடை வாங்கலான்னு பார்த்தா இதான் சமையல் கொள்ளையடிக்கிறாங்களே, இந்த கொள்ளையில போறவனுங்க படுபாதீங்க. அக்கா என்னக்கா உங்க முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு, இப்படி இருக்க மாட்டீங்களே, என்னாச்சு? உங்களை பார்த்தாலே ஒரே ஏதோ கவலையில் இருக்கிற மாதிரி இருக்கே. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த கொரோனா என்ன ஸ்டேஜில் இருக்குது என்ன நியூஸுன்னு கொஞ்சம் அந்த டிவி ஆன் பண்ணி பார்த்தம்மா. இங்கே பார்த்தா அட கடவுளே, இந்த தெலுங்கானாவில் நடந்த கொடுமையை நான் எப்படி சொல்ல ஏதா சொல்ல. 2 பசங்கம்மா இந்த பைக்கு ஆக்சிடெண்ட்டை வேற பார்த்துட்டம்மா. என் ரத்தம் எல்லாம் உறைஞ்சி போச்சு, என்னால் முடியலம்மா. ஏம்மா இந்த பயபிள்ளைங்க இப்படி பண்ணி தொலையுதுங்க. அட ஆமாக்கா, நானும் அந்த நியூஸை பார்த்துட்டு சாப்பிட்ற போது பார்த்துட்டேங்க்கா. அவ்வளோதான், என்னால் ஒரு வாய் கூட வைக்க முடியலக்கா. இந்த பசங்க எப்படி கொடுமைப்படுறாங்க, அந்த பெத்த வயிறு எப்படி பற்றி எரியும். சரி விடுங்கக்கா, நீங்கள் ஏன்க்கா இவ்வளோ கவலைப்படுறீங்க? நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாம் அந்த கடவுள்கிட்ட தான் இருக்குது. எல்லாரும் ஒரு நாள் போக தான் போகிறோம், விடுங்க. இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் அந்த பெற்றவங்க என்ன துடிப்பாங்களோ தெரியலையே. இந்த பசங்களை என்ன சொல்லி வளர்த்தாலும் இப்படி தான் தருதலையாக போகுதுங்க. யாரால யார் கெட்டு போகிறா ஒன்றும் நமக்கு புரிய மாட்டுது. எல்லாம் இந்த பெற்றவங்கள சொல்லணும்க்கா. ஒரே பிள்ளைன்னு இந்த ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க, கேட்டதெல்லாம் வாங்கி தராங்க. ஒரு 18 வயசு வர்றதுக்குள்ள 2 லட்சம் பைக்குன்றான், 4 லட்சம் பைக்குன்றான். அந்த பைக்கெல்லாம் ஓவர் ஸ்பீடாங்க்கா. அந்த ஸ்பீடெல்லாம் நம்மளால் ஒரு காரு ஒரு பஸ்ஸு கூட அவ்வளோ ஸ்பீடு போகாதான், இந்த பைக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகுதான். எதுக்கு? கொஞ்சம் ஒரு போலீஸ் நிற்க சொன்னால் என்ன ஏதுன்னு ஒரு பேசிட்டு தான் போனால் என்ன? ஐயோ, இந்த பசங்களை வச்சுட்டு என்ன இந்த எப்படிதான் இந்த நாடு முன்னேற போகுது? அவனடி பஸ்ஸே வரல, எங்கேயும் போல, அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போறா. அட உங்களுக்கு தெரியாதாக்கா, அவ பேரு சிண்டு முடியல. நம்ம இங்க கூட்டமா வரவும் பின்னாடியே வந்து என்ன ஏது பேசுறோன்னு சொல்லி நோட்டை விட வந்திருக்காக்கா. நம்ம வேற எதையோ பேசுறோன்னு சொல்லிட்டு அவ படுக்குது. இதை போய் யாருக்கிட்ட சொல்றதுன்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாக்கா. அம்மா தாயி, அந்த 56A பஸ் வந்துருச்சா? இல்லைப்பா, நீங்கள் கொஞ்சம் சேர்த்து உட்காருங்க, பஸ் வந்தால் சொல்கிறேன், அப்போ போகலாம், உட்காருங்க.